ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் தோணும். எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரத்துலையுமே நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போவுமே இருக்கும். மற்றவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வேறு. அதை நான் பேச வரலை. நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் தோணும், பார்த்துருக்கீங்களா? நான் பெஸ்ட்டாக இருக்கணும், நான் எப்போவுமே அருமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதை கெடுக்கிற மாதிரியான பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். நிறையா நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்க எந்த ஒரு விஷயமுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரியான ஒரு உணர்வு வரும். அதில் முக்கியமாக நம்ம பண்ணுற சில விஷயங்களே நம்மளை கெடுக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய வளர்ச்சியை குறைக்க ஆரம்பிக்கும், தடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு காரணம் அடிக்ஷன் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சி போய் தவறான வழியில் போகிறோமோ நல்ல வழியில் போகிறோமோ, ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம வளர்ச்சியை ரொம்ப பயங்கரமாக தடுக்கும். அதை மாற்றிக்கவே முடியாதா அப்படின்னு நம்ம ஏங்குவோம். அந்த மாதிரி 7 addictions you must break to become your best self. இந்த ஒரு 7 அடிக்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறத நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது என்ன, அதை அவாய்ட் பண்ணால் நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனை கண்டுபிடிக்க முடியும். நம்ம பெஸ்ட் வெர்ஷனை கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக பெஸ்ட்டாக அமையும். அது என்ன அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? எப்போப்பெல்லாம் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய சந்தோஷம்தான் இந்த பாட்காஸ்ட்டோட ரிசல்ட்டே. இப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க பாருங்கள், இல்லை இப்போ ஒரு க்யூரியாசிட்டியோடு உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இல்லை இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், என்ன பேசுகிறாரு நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க இதோட வெற்றியே. இது மூலமாக எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, உங்கள் சந்தோஷம், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய மெசேஜஸ், உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் இந்த பாட்காஸ்ட் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது, ஒரு உந்துதலாக இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள்ஸ் பாட்காஸ்ட்லேயும் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்கள் 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக ஒரு பைசா நகி தான், நோ பைசா, பட் ஒன்லி ஹாப்பினஸ் உங்ககிட்ட இருந்து. அதுதான் என்னோட சந்தோஷமும் கூட. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ், நீங்கள் என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் என் கூட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நண்பா, நண்பிகள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள விட உங்களுக்கு முன்னாடியே நிறைய மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும், நிறைய என்னோடய இன்ட்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். என்ன பாட்காஸ்ட், என்ன நம்ம எபிசோட்ஸ் வரப்போகுது அப்படின்றது முதற்கொண்டு முன்னாடியே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் அதில் இணையலாம், ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வர்றீங்க, வந்து லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பர்சனலாக வெல்கம் பண்ணுறேன். நம்மளுடைய RJ_Mano_ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட்டில் இணைவதற்கு மிகப்பெரிய நன்றி. அதே இது நீங்கள் ஆல்ரெடி நம்ம பாட்காஸ்ட்டை லிசன் பண்ணி திருப்பி வரக்கூடிய நண்பா, நண்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பதற்கு மிகப்பெரிய நன்றி. யூ ஆர் மை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நண்பா, நண்பிகள், உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே இந்த பாட்காஸ்டோட வெற்றியை
நிர்ணயிக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட நண்ப நண்பிகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்ற சந்தோஷமே என்னை ஓட வைக்குது. நிறைய பேசியாச்சுல. ஆமாம், ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது மட்டும் என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியலை. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிக்கோங்களேன். ஆல்ரைட், நம்ம டாபிக் போயிடலாமே. அடிக்ஷன்ஸ். உடனே ஒரு பேர்ட் அடிக்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சுண்ணா பின்னமாக போயிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பு கிடையாது. நிறைய அடிக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில், ஒரு நடைமுறையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை கெடுக்குது, உருகுலைக்குது, நம்மளை தூக்க வைக்குது, நம்மளை சோற வைக்குது, ரொம்ப சோகமடைய செய்யுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்பை கெடுத்துரும், நம்மளை மொத்தமாக மண்ணாக்கிரும். அப்போ அது என்ன பண்ணலாம்? அப்படி என்னதாப்பா அந்த அடிக்ஷன்ஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது? எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிகிறது? இது மூலமாக நானே கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் அடிக்ஷன்ஸாக இருக்கும் போது நம்மளால் ஒரு கரெக்டான பாதையில் போக முடியாது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிய வந்தது. அதை நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது தான் இந்த ஒரு எபிசோட். ஃபஸ்ட் நம்பர் 1 என்னென்னு பார்த்தோன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நிறைய எபிசோட்ஸில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். என்னென்னு உங்களுக்கே தெரியும், கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் தாங்க ஒரு மிகப்பெரிய கொடிய விஷம். ஒரு நாகப்பாம்போட விஷத்தோடு இது பயங்கரமான விஷம். நிறைய ஸ்டடீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தவங்களை பார்த்து உடனே நம்ம வயிறு எறிகிறதோ, இல்லை நம்மளையே செல்ஃப் ப்ளேம் பண்ணுறதோ, நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறதோ, அவெல்லாம் இப்படி இருக்கான் நம்ம இப்படி இருக்கமேடா அப்படின்னு யோசிக்கிறதோ, எல்லாமே நம்மளை லைஃப்பை குழியில் தள்ளிவிடும். வேறு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா, அது ஒரு விஷம் தான் சொல்லுவேன். சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும். அது நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த சோஷியல் மீடியா போயிட்டு நீங்கள் வெளில வர்றீங்கன்னா உங்களுடைய மனசு சந்தோஷம் அடையுது, உங்களை உந்தி தள்ளுது, இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். அதே இது சோஷியல் மீடியா போயிட்டு வந்த பின்னாடி ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அடுத்தவங்களை பார்த்து உங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களை டம்ப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டான வழியே கிடையாதுங்க. அதனால் கம்பேரிசன் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமாக உங்கள் கோல் என்னன்னு தெரியாது, அவங்க பண்ணுறாங்கன்றக்காக நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் அப்ஜெக்டிவ், உங்களோட மிஷன் எதுவுமே தெரியாது. அவன் பண்ணுறான் நம்ம பண்ணலாமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் வித் லைஃப் உருவாகும். நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டுது, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே உருவாகும். அந்த கேள்வி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்கள் லைஃப்பில் இல்லாமலே போயிடும். ஃபீலிங் ஆஃப் இன்அடெக்வசி, எப்பயுமே எதுவுமே ஒரு பிடிப்பே இருக்காது. சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ப்ளேம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நரகமாப்போம். தப்பு தானே? ஸோ கம்பேரிசன் வில் ஜாப் த ஜாய் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் இஃப் யூ லெட் இட். அப்படியே புட்டிங்கி எடுத்துரும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே கொடுக்காது. அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன் தான் கம்பேரிசன். தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் சிம்பிளாக கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. மார்னிங் ஈவினிங் ரொட்டீனில் உங்களுக்கு கிடைச்ச லைஃப்பை நினச்சி சந்தோஷப்படுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், என்ன உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினச்சி பாருங்கள். இது இந்த கம்பேரிசன் இருக்கக்கூடிய இந்த அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக உங்களை வெளிவர ஹெல்ப் பண்ணும். இந்த நம்பர் 2 பார்த்தோன்னா கம்ஃபர்ட் ஜோன். வாழ்க்கை எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ஈவன் இவ்வளோ பெரிய மனிதராக, ரிச்சாக இருக்கலாம், சந்தோஷமான மனிதராக எடுத்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு கஷ்டமான ஒரு ஜோன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஆனால் நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப கஷ்டம். இது நம்ம வேலையாக இருக்கலாம், நம்ம வீடாக இருக்கலாம், நம்ம ஊராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ரிஸ்க் எடுக்கணும், புதிய சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல சுவாரஸ்யத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அதுதான் உலகம்னு சொல்ல நினைக்குமா கிணத்துக்குள்ளே இருக்க தவளைக்கு. வெளி உலகமே தெரியாதான், வெளில விட்டோன்னா செத்தே போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கக்கூடாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளில வரணும், திங்க் பண்ணணும், ட்ரை பண்ணணும். நம்ம ஈஸியாக வெளில வந்து
ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் என்ஜாய் பண்ணிடணும். ஸோ நிறைய டைமிங்கில் பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம், ஆனால் அதுக்காக கம்ஃபர்ட் ஜோனில் உட்காரவும் வேணாம். நீங்கள் இதை எப்படி மாற்றிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த 85% ரூல் சொல்லுவாங்க. 85% ஆப்டிமைஸ்டாக எல்லாத்தையுமே திங்க் பண்ணணும். எல்லாமே நடக்கும், இது கரெக்டாக வரும், நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோன்னா கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். எடுத்த உடனே நெகட்டிவ் திங்கிங்கை மனசுக்குள்ளே புகுத்தி இது கரெக்டாக நடக்காது, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்கி வாழ தெரியாமல் வாழக்கூடாது அப்படின்றது தான் இது மீனிங். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா குவிட்டிங். த ஒன்லி வே டு கேரண்டி ஃபெயிலியர் இஸ் டு குவிட். ஒரு ஃபெயிலியர், தோல்வி அடைவது என்பது நீங்கள் அந்த முயற்சியை கைவிடுவது தான். ஒரு தோல்வி வருது அப்படின்னா அது அடுத்த வெற்றிக்கு ஒரு படிக்கட்டாக தான் நம்ம நினைக்கணும். ஒரு ப்ராக்ரஸ் மேக் பண்ணியிருக்கீங்க. நேற்றுக்கு அந்த முயற்சியை எடுக்காமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை பற்றி எந்த விஷயமும் தெரியாது, எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு முயற்சியை எடுத்து நீங்கள் தோற்றுருக்கும் போது அட்லீஸ்ட் யூ ஆர் லேர்ன்ட் 10%, 20%, 50% நீங்கள் ப்ராக்ரஸ் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் மீனிங்கு. அதனால் எப்போவுமே குவிட் பண்ணாதீங்க. கடைசியாக வரைக்கும் நீங்கள் போராடுங்க, கடைசி வரைக்கும் இருங்க. வெற்றியோ தோல்வியோ பார்த்துக்கலாம், பட் ஆனால் குவிட் பண்ணாதீங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ சம்திங் எடுத்துக்கிட்டு கமிட் பண்ணுங்கள். நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெல்விஷர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பிடிச்சவங்ககிட்ட வெல்விஷர்கிட்ட சொல்லியிருக்கும் போது நம்மளே தோக்குறோம், நம்மளே குவிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது கூட அவங்க விட மாட்டாங்க, நம்மளை உந்தி தள்ளுவாங்க. நம்ம எபிசோடை நீங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு தோணலையா? அது மாதிரி தான். நம்பர் 4 டிஸ்ட்ராக்ஷன். உங்களை லைஃப்பில் நீங்கள் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்களா? இப்போ இருக்க வாழ்க்கையில், இந்த ஜென்ரேஷனில், சுச்சுவேஷனில் எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தாங்க. நம்ம கையில் மொபைல் எடுத்துட்டாலே நம்மளை அறியாமலே ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். திருப்பி வர்றதுக்கே 1 hour 2 hours ஆயிரும். அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம லைஃப்பில் இருக்குது. எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 15 நிமிஷமாக பிரிச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண வேணாம், எந்த இன்புட்டும் வேணாம், சும்மா அமைதியாக உட்காந்து உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. அப்போ அந்த டிஸ்ட்ராக்டட் மைண்டு ஈஸியாக அமைதியாக ஆரம்பிக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க மைண்ட் அப்படியே அமைதியாக உட்காந்து, ஆஹா இவன் என்னமோ யோசிக்கிறான்டா அப்படின்னு ட்ரை பண்ணும். ஃபஸ்ட்டு 1 வாரம் கஷ்டமாக இருக்கும், 2 வாரம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்து ஃபைனலாக வெற்றி கண்டிப்பாக அடைவோம். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்ட்ராக்ஷன் கூடவே கூடாது. இந்த அடிக்ஷன்லேருந்தும் நீங்கள் வெளில வரணும். நம்பர் 5 இந்த டிஸ்ட்ராக்ஷன், கம்பேரிசன், இது நான் சொன்ன எல்லாமே குடியிருக்கக்கூடிய, இந்த உலகமே இருக்கக்கூடிய ஒரு குட்டி டிவைஸ் உங்கள் கையில் இருக்கா? அந்த ஃபோனு தாங்க. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த எபிசோடை, அது டிஸ்ட்ராக்ஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்கள் வாழ்க்கையை கரெக்டான பாதையில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேயில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனையோ பேர் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு, ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு, டைமை பாஸ் பண்ணிக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சிக்கிட்டு, தேவையில்லாத கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை இழக்கக்கூடிய நேரத்தில் தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், கரெக்டான வழியில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு இதை நீங்கள் கேட்குற நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கிரேட் தெரியுமா? அதுதான் என்னுடைய நண்பிகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான தருணம். ஸோ அப்போ இந்த ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது ஃபோன் அடிக்ஷன்றது ரொம்ப ரியலி டேஞ்சரஸ்ங்க. எப்போ பார்த்தாலும் குறிஞ்ச மணிக்கு அப்படியே இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜென்ரேஷனே மாறிக்கிட்டு இருக்கு. அதில் நல்ல விஷயம் இருக்குது, எல்லாமே லிமிட்டட். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்றதை புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்கள் ஃபோனை பெட்டுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி தூக்கி வச்சு எரிஞ்சிருங்க, அப்படி இல்லையா அமர்த்திடுங்க. அதே மாதிரி காலில் நீங்கள் வேக்கப் பண்ண முன்னாடி 1 ஹவருக்கு அப்புறம் கவனிங்க, எடுத்து பாருங்கள், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிவைஸஸ் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதை குறைச்சிக்கலாம்ல, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நைட்டு பெட்டுக்கு போகும்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை பார்க்காதீங்க, எந்திரிச்ச முன்னாடி 1 ஹவருக்கு அப்புறம் ஃபோனை பாருங்கள். சிம்பிள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய உங்களுக்கு மாற்றம் உருவாகும்.
நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்பர் 6 மல்டி டாஸ்கிங். என்னடா அது, எல்லா கம்பெனியும் சொல்லுவாங்க இஃப் யூ ஆர் மல்டி டேலண்ட், மல்டி டாஸ்கர், ஒரே நேரத்தில் 5 டாஸ்க்கை பண்ணுறவன் இதுதான் அவனை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மல்டி டாஸ்கிங்ஸ் அடிக்ஷன் சொல்கிறாரு. உண்மையிலேயே எங்கள் மனசார சொல்லி பாருங்கள், நம்ம ஒன்றும் ஃபோன் கிடையாது, நம்ம ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது. மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டில் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுங்க. மல்டி டாஸ்கிங் சொல்கிறது நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டுங்கன்னா உங்களை மட்டும் பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் நான் வேறு ஒரு விஷயத்தில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதை மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. பட் ஆனால் மல்டி ஸ்விட்சிங் தான் சொல்லணும். நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது வேறு ஒரு விஷயத்தை பார்க்குறேன், வேறு ஒரு விஷயத்தை கேட்குறேன், வேறு ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஐ எம் ஏ குட் இன் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறதே காமெடி தான், அது உண்மை கிடையாது. மல்டி டாஸ்கிங் பண்ணுறது ஈக்குவல் டு ஹாஃப் ஃபோக்கஸிங் தான். அது எல்லாமே நம்மளுடைய தோல்விக்கு மிகப்பெரிய வழிவகுக்கும். ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் விச் யூ லைக், யூ லவ், விச் யூ விஷ். அதுதான் உண்மை. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களை நீங்களே கமிட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸை அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour இந்த ஒர்க்குக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சி பாருங்க, கரெக்டாக தான் இருக்கும். இந்த நம்பர் 7 பார்த்தோன்னா வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் டு ஸ்டார்ட். திங்க் பண்ணி பாருங்கள், இது அனதர் அடிக்ஷன். எப்போவுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்கும், எனக்கான நேரம் வரும்போது நான் ட்ரை பண்ணிக்கிறேன், எனக்கான காலம் வரும்போது நான் கடினமாக உழைச்சிக்கிறேன், இப்போ என்னத்தை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், வெயிட் பண்ணலாம் சொல்லிவிட்டு பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம எதையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ஒரு ப்ராக்ரெஸ் பண்ண மாட்டோம். அது மிகப்பெரிய தவறு. ஸோ எல்லா நேரத்துலையுமே நீங்கள் தயாராக இருக்கணும். பயிற்சி, முயற்சி எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கணும். ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களுடைய ஃபுல் திறமையை வெளிப்படுத்தணும். அப்போ போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிப்பாங்களே அந்த மாதிரி. அப்போ என்ன பெருசாக அச்சீவ் பண்ணிட முடியும்? நான் மார்க்கை பற்றி பேசலைங்க. பட் ஆனால் முயற்சி பயிற்சி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை விட நம்ம ஒரு நாள் பயிற்சியில் எடுத்து போய் நம்ம எவ்வளோ பெருசாக நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும்? இல்லை அது ரியலாகவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது தானே. அதனால் இஃப் யூ ட்ரை டு டூ சம்திங்னா அதை மேக் ப்ராக்ரஸ், டெய்லி மேக் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா கூட அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகும்போது பட்டையை கிளப்பிடுவீங்க நீங்கள். என்ன உண்மை தானே? ஸோ ஓகே, இது பண்ண முடியல, இந்த அடிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம ஜெஃப் பெசோஸ் இருக்கார்ல, அமேசானோட CEO என்ன சொல்கிறாருன்னா 70% ரூல். டேக் ஆக்ஷன் வென் யூ ஹாவ் 70% ஆஃப் த இன்ஃபர்மேஷன் யூ விஷ் யூ ஹேட். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. அந்த ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்து 70% ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, முன்னாடியே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கோலை நோக்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத அழகாக சொல்கிறாரு. இந்த 7 அடிக்ஷன், நான் சொன்ன இந்த 7 அடிக்ஷனை ஈஸியாக நம்மளால் மாற்ற முடியும். உண்மைதானே? இந்த 7 அடிக்ஷனை நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்குவீங்க. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் பெஸ்ட்டு தானே. அப்போ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக மாறிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு. ஒரு பெஸ்ட்டை இன்னொரு பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. என்ன நண்பா நண்பி சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா? இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எழுதி அனுப்பலாம். இல்லையா, நம்ம ஸ்பாட்டிஃபைல கமெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஃபன் அங்கே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட்டை எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி, ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக, நிம்மதியாக, செம்மையாக போவதற்கு வாழ்த்துக்கள். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் மாறும், இதுவும் மாறும் அப்படின்ற நம்பிக்கையிலேயே நம்ம வாழ்க்கையை கடந்து இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் நம்ம குட்டியாக இருக்கிற நமக்கு எந்த ஒரு ஈகோவும், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸை மனசில் வச்சு கவலைகளும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக, சந்தோஷமாக லீட் பண்ணி வெற்றி பெறுவதற்கு
வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக சிறப்பாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா நண்பி. ஆல்ரைட், டேக் கேர் நண்பா நண்பி. பை பாய், see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.